வீடு பூரா ராஜினாமா கடிதமா இருக்கு. சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதி பார்த்தேன். எழுதி பாக்குறதுக்கு என்ன ஸ்ரீராம ஜெயமா? ராஜினாமா கடிதங்க யாரு கையிலயாவது கிடைச்சு பேப்பர்காரங்கிட்ட கொடுத்தா உங்க கதி என்ன ஆகுறது? ஒண்ணும் ஆகாது. பேப்பர்ல வரட்டுமே. பரபரப்பா செய்தி வந்தா நமக்கு விளம்பரம் தானே. லைஃப்னா ஒரு த்ரில் இருக்கணும். மே ஐ கம் இன்? த்ரில் வந்தாச்சு. டிஎஸ்பி சார், எங்க வீட்டை மறக்கவே மாட்டீங்களா? மறக்க விட்டா தானே. கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. எப்படி மறக்கிறது? என்ன கம்ப்ளைண்ட்? ஒரு கம்பெனில இருந்து கான்ட்ராக்ட் வாங்கி தரேன்னு பணம் வாங்கிருக்கீங்க. பணமும் தரல, கான்ட்ராக்டும் கொடுக்கல. கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். எந்த அயோக்கியம் சொன்னது? வாயா. அயோக்கியனே வந்திருக்கானா? அடட, நீயா? நம்மாளு. ஏயா, நீயே அப்படி செய்யலாமா? பின்ன என்னையா செய்யறது? இல்ல கான்ட்ராக்டும் கிடைக்கல. மேடத்தை பார்த்து நேரடியா நீயே சொல்ல வேண்டியதானே? மேடத்தை பார்த்து பேசலாம்னா பம்பாயில இருக்காங்க, கல்கத்தாவில் இருக்காங்க, டெல்லியில இருக்காங்கறீங்க. கடைசியில வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு போய் சொல்றீங்க. டிஎஸ்பி சார், இத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இதெல்லாம் பொய்ன்னு நாளைக்கே பத்திரிக்கையில பேட்டி கொடுத்துறோம். பேட்டி கொடுக்கறது இருக்கட்டும், முதல்ல நடங்க. எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இவங்களும் தானே? இல்ல, நீங்க மட்டும். கமா. மேடம், நான் போறேன். ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. அவசரப்பட்டு வேற யாரையும் வேலைக்கு வச்சிடாதீங்க. வாயா. அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டக்கு டக்குன்னு மைண்ட் மாறும். லூசு.